மத்திய அரசு கொண்டுவந்துள்ள 3 சட்டத்திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மணப்பாறை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு ஜூலை 1ஆம் தேதியான இன்று முதல் அமல்படுத்தியுள்ள பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாஷ்யா பில் ஆகிய 3 சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி மணப்பாறை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் நீதிமன்றம் முன்பு இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை 10 மணி முதல் தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்ட மணப்பாறை வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன்தாஸ் அங்கு அமர்ந்திருந்த வழக்கறிஞர்களிடம் இதில் உள்ள திருத்த சட்டம் நடைமுறைக்கு எதிராக உள்ளது என்றும் இதில் உள்ள சட்டத்திருத்தங்கள் சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழியில் உள்ளது என்றும் இதில் உள்ள சட்டத்திருத்தங்கள் குற்றவாளிகளுக்கு சாதகமாக உள்ளது என்றும் இதில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்றும் விளக்க உரையாற்றினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மணப்பாறை வழக்கறிஞர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டமானது மத்திய அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த 3 சட்டங்களிலும் முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை திருத்தம் செய்து அது சான்ஸ்கிரிட் மொழியில் வாயிலேயே நுழைய முடியாத ஒரு மொழியில் எந்த மூத்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, இளம் வழக்கறிஞரும் சரி, யாருக்குமே வாயில நுழையவே இல்லை. முக்கியமாக இதுக்கு பாதிக்கப்படுறது சவுத் சைடு இருக்கக்கூடிய கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய, அதாவது சவுத் சைடுனா இந்த ஆந்திரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இது மாதிரி தெலுங்கானா, இந்த மாதிரி இதில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தென் மாநிலத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. இதை இன்னும் வடக்கு சைடில் இருக்கக்கூடிய பொதுமக்களும், இதெல்லாம் பொதுமக்களும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், வழக்காடிகள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த சட்டம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சட்டம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இந்திய குடிமகனும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டம் இருக்கிறப்ப இந்த மாதிரி அதாவது குற்றவியல் சட்டங்களில் 3 சட்டங்களிலுமே இந்த மொழியே தெரியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அதுலேயுமே கடுமையாக சட்டங்களை அதில் குற்றவாளிகளுக்கு சாதகமான சட்டங்கள், பல சட்டங்களை அதில் இயற்றியிருக்கிறாங்க. இதை கடுமையாக எதிர்த்து நமது ஜாக், அதாவது வழக்கறிஞர் சங்கங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பினுடைய அறிவிப்பின்படி இன்றைய தினம் அமுலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 30 திருத்த சட்டங்களை எதிர்த்து இன்றிலிருந்து வருகிற 8ஆம் தேதி வரை 8 நாட்கள் இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்துவது என்று கூட்டமைப்பின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே முதல் போராட்டமாக இன்று உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு மணப்பாறையினுடைய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மணப்பாறை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு உண்ணாவிரதமானது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடியோ போடுங்க. ஐயா